நான் வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்றேன். மாசம் 30,000 சம்பளம். நான் இங்க ரூம் எடுத்தங்கிறேன். ரூம் வாடகை 4,000. மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல வீட்டுல 4 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. யாரு வாங்கினது இந்த கடன்? அப்பா திருப்பூர்ல பனியன் பிசினஸ். 2 மாசத்துக்கு முன்னாடி பிரைவேட் பேங்க்ல வீடு அடமானம் வச்சு அவன் 3 மாசம் கட்டல. நான் அடுத்த மாசம் நாளைக்கு 2 நாள்ல நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இத நான் கேட்க போய் எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு வருஷம் இப்ப வரைக்கும் நான் அவர் பேசல. நீங்க கேட்டதுக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்க நல்லவர். குடுக்கலன்னு வைங்களேன், அவங்க வீட்டுலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்ப ஆனா நானே கஷ்டத்துலதான் இருக்கிறேன். நான் சொல்லியும் பாத்துட்டேன், என்கிட்ட காசு இல்ல. நானே 3,000 ரூபாய் தான் சென்னையில வச்சு செலவுக்கு வச்சிருக்கிறேன். நீங்க இங்க வந்து என்கிட்ட ஒரு 10,000 வேணும் 5,000 வேணும்னா நான் எங்க போறேன்னா, நான் நீ ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி கொடு. 2 கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நாளை பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம தானே வாங்கின கடன், நம்ம தானே கட்டணும். அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு. உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க. சேர்த்து வைக்க இருந்தா தானே நான் சேர்த்து வைக்க. உங்க